प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் ஞானியையும் அஜ்ஞானியையும் ஒப்பிட்டு சொல்கிறார். இது பொதுவான ஒரு கருத்து. இதுக்கு முன்னால் சொன்ன ஸ்லோகத்தில் அஜ்ஞானிய உலகத்தில் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை உள்ளவனை தர்ம வழியில் செயல் புரியும்படி தூண்டணும்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சர்வசா கர்மாணி, நாம் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும், அது மெட்டீரியல் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதாவது உலகியல் கர்மங்கள், லௌகிக கர்மங்கள்னு சொல்லுவோம். இந்த ஆன்மீக ரீதியாக பண்ணக்கூடிய கர்மங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வைதிக கர்மங்கள்னு பேர். இந்த வைதிக கர்மங்களாக இருந்தாலும் சரி, லௌகிக கர்மங்களாக இருந்தாலும் சரி, இந்த கர்மங்களெல்லாம் பிரகிருத்தேகே குணைஹி கிரியமானானி அப்படிங்கிறார். பிரகிருத்தியினுடைய குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அந்த குணங்களால் தான் நடந்து கொண்டிருக்கு. இது ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். 5வது ஸ்லோகம், நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்ம கிருத்து காரியத்தே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹினர். இங்கே அதை கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறார். ஆக பிரகிருத்தேகே குணைஹி கிரியமானானி சர்வசா கர்மாணி, நாம் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும், காய்க வாச்சிக மானச கர்மங்கள், லௌகிக கர்மங்கள், வைதிக கர்மங்கள், நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த கர்மங்கள், எல்லா கர்மங்களும் சரி இந்த 3 குணத்தினால செய்கிறோம். இந்த தமோ குணத்தில் இருந்தால் லௌகிக கர்மத்தில் ஆழமாக போயிடுவோம் கீழே. ரஜோகுணத்தில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்ணுவோம். சாத்விகமாக இருந்தால் ஆன்மீக ரீதியான கர்மாக்கள், மனசை பக்குவப்படுத்திக்கணும், அந்த மாதிரி கர்மாக்களை எல்லாம் பண்ணுவோம். இது எல்லா கர்மங்களும் பிரகிருத்தியினுடைய குணங்களால் நடக்கிறது. இந்த கர்மங்களுக்கெல்லாம் ஆத்மா சாட்சியாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அகங்கார விமூடாத்மா. விமூடாத்மான்னா இது ஆராய்ச்சி பண்ணாதவன். நான் எப்படி செயல் புரியறேன், என் மனசு எப்படி செயல் புரியறது, என்னுடைய சொற்கள் எவ்வாறு செயல் புரியறது, நான் எதை நோக்கி செயல் புரியறேன், எதற்காக செயல் புரியறேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். ஏதோ செம்மறி ஆட்டு கூட்டத்தில் போகிற மாதிரி எல்லா ஜனங்களும் என்னத்தையோ பண்ணுகிறார்கள், நானும் என்னத்தையோ பண்ணுறேம்மா. யோசித்து ஒரு காரியம் சரியாக பண்ண மாட்டான். எண்ணி துணிக கருமங்கிறார் இல்லையா திருவள்ளுவர். அப்படி ஒரு காரியத்தை யோசித்து பண்ணக்கூடிய இது கிடையாது. அதை தான் சொல்கிறார் விமூடாத்மா. மூடாத்மான்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆத்மானா அந்தக்கரணம், மனசுன்னு அர்த்தம். மூடாத்மானா திங்க் பண்ணாமல் இருக்கிறது. விமூடாத்மானா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான்னார். அது மாத்திரம் இல்லை, அது நான் தான் செய்கிறேன். சின்னதாக செஞ்சாலும் கூட நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அதை அனுபவிச்சேனாக்கும், இதை அனுபவிச்சேனாக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிறான் இல்லையா. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தே. நான் தான் அந்த காரியத்தை பண்ணினேன், அதோட பலனை அனுபவித்தேன், இப்போ இந்த காரியத்தை பண்ணுறேன், இதோட பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அஜ்ஞானி சொல்கிறான். ஞானி எப்படி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இது அஜ்ஞானி தன்னுடைய செயல்களை எல்லாம் தானே செய்கிறதாக நினைக்கிறான். உண்மையிலேயே இந்த உடம்பு, மனசு, புத்தி, அதில் இருக்கக்கூடிய குணங்களால் தான் இந்த செயல்களெல்லாம் நிகழ்கிறது. தனக்கு அதுக்கு ஓரளவுக்கு சின்ன பொறுப்பு இருக்கே தவிர உண்மையிலே அதுதான் செயல் புரிகிறது. முழுக்க முழுக்க நாம் செயல் புரியணும்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். அப்படி இல்லைங்கிற கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் ஞானி செயல் புரிகிற போது எந்த எண்ணத்தோட செயல் புரிகிறான்னு சொல்ல போகிறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். பிரகிருத்தே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வசः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.